மகாபாரத காலத்தில் அர்ஜுனன் உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பெற சிவபெருமானை நினைத்து கடுமையாக தவம் செய்தான். அவன் தவத்தை சோதிக்க சிவபெருமான் கிராதர் வேடத்தில் வந்தார். அதே நேரத்தில் ஒரு கொடிய அசுரன் காட்டுப் பன்றியாக மாறி அர்ஜுனனை தாக்க வந்தான். அந்த பன்றியை அர்ஜுனனும் அந்த வேட்டைக்காரனும் ஒரே நேரத்தில் அம்பு எய்தினர். அந்த பன்றியை நான் தான் கொன்றேன் என்று இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. அர்ஜுனன் அந்த வேட்டைக்காரனுடன் போரிட்டான். ஆனால் அந்த வேட்டைக்காரனை அர்ஜுனனால் தோற்கடிக்க முடியவில்லை. அர்ஜுனன் சிவலிங்கத்திற்கு வைத்த பூமாலை அடுத்த நொடி அந்த வேட்டைக்காரனின் கழுத்தில் இருந்தது. அப்போதுதான் அர்ஜுனன் உணர்ந்தான், அவர் சாதாரண மனிதன் அல்ல, அவர் சிவபெருமான். அவன் உடனே மண்டியிட்டு சிவபெருமானை வணங்கினான். சிவன் தனது உண்மையான ரூபத்தில் தோன்றி அர்ஜுனனின் துணிவையும் பக்தியையும் பார்த்து அவனுக்கு பாசுபதாஸ்திரம் என்ற மிக சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அருளினார். நீங்கள் சிவபெருமானை நேசிப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஓம் நமச்சிவாய் என்று பதிவிடுங்கள்.